Hello students, today we are going to see about quantum mechanical model of an atom part 2. So last class la quantum mechanical model of the atom lesson la model of atom எப்படி derive ஆச்சுன்னு பார்த்தோம். So ஒவ்வொன்றா first வந்து என்ன சொன்னாங்கன்னா all matter is made up of atoms சொன்னாங்க. Dalton's atomic theory la atoms are non-divisible. ஆனால் அதுக்கப்புறம் protons, electrons, neutrons டிஸ்கவர் ஆன பிறகு atoms are divisible னு சொன்னாங்க. அதுக்கடுத்து J.J. தாம்சன்ஸ் cathode ray எக்ஸ்பெரிமெண்ட்டில் electrons are embedded in the atom of positively charged sphere அப்படி சொன்னாங்க. ஸோ எம்பர்டட் ஆகிருக்கு எலக்ட்ரான்ஸ். அடுத்து ரூதர்ஃபோர்ட் என்ன சொன்னார்னா தட் இஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஆனால் அந்த நியூக்ளியஸில் ரிவால்வ் ஆகும்போது ஹை ஸ்பீடில் ரிவால்வ் ஆகும்போது லூசஸ் இட்ஸ் எனர்ஜி அண்ட் கொலைட் வித் த நியூக்ளியஸோட கொலைட் ஆயிரும். ஆனால் இதோட பட் நேச்சுரலாக நம்ம பார்க்கும்போது ஆட்டம்ஸ் ஆர் ஸ்டேபிள், அது வந்து அன்ஸ்டேபிள் கிடையாது. ஸோ இதோட லிமிடேஷன் இன்னொன்று என்னென்னா டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் அண்ட் த எனர்ஜி, அதோட எனர்ஜியும் பற்றியும் சொல்லலை. அதனால் போர் ஆட்டம் மாடல் வந்தது. போர் ஆட்டம் மாடலில் போர் ஆட்டம் சொன்னாங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் த ஸ்டேஷனரி ஆர்பிட். ஆனால் இதில் இட்ஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸ். ஸோ சிங்கிள் எலக்ட்ரான் ஆட்டம் மட்டும்தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஒன் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ் ஹைட்ரஜன் He+, லித்தியம் 2+, இந்த மாதிரி ஒன் எலக்ட்ரான் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் ஸ்பீஷீஸ்க்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஆல்சோ இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ஜீமன் எஃபெக்ட் அண்ட் ஸ்டார்க் எஃபெக்ட். அடுத்தது unable to explain why electrons are revolving around the nucleus in a fixed orbit. பர்டிகுலர் ஆர்பிட்டில் ஏன் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு, அதோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லலை. ஸோ இதனால் நம்ம இன்னொரு மாடல், அதாவது குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் வந்தது. ஸோ இது எப்படி டெரைவ் ஆச்சுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தட் இஸ் வேவ் பார்ட்டிக்கல் டியூவாலிட்டி ஆஃப் மேட்டர், பருப்பொருட்களின் ஈரியல்பு தன்மை. ஸோ ஐன்ஸ்டீன் தவிர என்ன சொன்னார் அப்படின்னா லைட் ஹேஸ் டியூவல் நேச்சர். டியூவல் நேச்சர்னு சொல்கிறப்போ ரெண்டு நேச்சரும் இருக்கிறது, பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்கும், வேவ் நேச்சரும் இருக்கிறது. ஸோ பார்ட்டிக்கல், ஸோ ஜஸ்ட் அ பார்ட்டிக்கல். வேவ்னு சொல்கிறப்போ என்னென்னா தட் ஹேஸ் அ வேவ் லென்த், ஒரு வேவ் லென்த்தில் பர்டிகுலர் வேவ் லென்த்தில் அது மூவ் ஆகிட்டே இருக்கிறதா தட் இஸ் த வேவ். ஓகே, ஸோ வேவ் நேச்சரும் இருக்குது, பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்குன்னு சொல்கிறது தான் டியூவாலிட்டி ஆஃப் மேட்டர். டி ப்ராக்லி என்ன சொன்னாங்கன்னா எல்லா பருப்பொருட்களுமே இயற்பியல்பை தன்மை கொண்டது, அதாவது ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் ஷோஸ் டியூவல் கேரக்டர். ஸோ ஐன்ஸ்டீன் என்ன சொன்னாங்க லைட் ஹாஸ் டியூவல் நேச்சர், லைட் பார்ட்டிகல்ஸ் டியூவல் நேச்சர் இருக்குன்னு சொன்னாங்க. டி ப்ராக்லி சொன்னாங்க ஆல் மேட்டர் ஷோஸ் டியூவல் நேச்சர். ஸோ இதை வச்சு அவங்க அதோட வேவ் லென்த் கண்டுபிடிச்சாங்க, வேவ் லென்த் ஆஃப் பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் derivation. This is derivation of de Broglie equation. So de Broglie proposed all forms of matter shows dual character. So அதில் first one there is a Planck's quantum hypothesis. Planck's quantum hypothesis la that is the particle of matter has wave nature. Wave nature வச்சு ஒரு equation எழுதுனாங்க, that is E is equal to h nu. So Planck's quantum hypothesis la the matter has wave nature ங்கிறத வச்சு E is equal to h nu ங்கிற equation கொடுத்தாங்க. From Einstein mass energy relationship that is particle nature இருக்குங்கிறத வச்சு E is equal to mc square. So Planck's quantum hypothesis wave nature, that is E is equal to h nu. E ங்கிறது energy, h Planck's constant, nu that is the wave number of the wave. Einstein mass energy relationship la E energy of the matter, m mass, c is the velocity of light. So the ரெண்டு சைடுமே நம்மளுக்கு E அப்படிங்கிற லெஃப்ட் சைடு நம்ம ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணிடலாம். So h nu is equal to mc square. h nu is equal to mc square. Nu that is wave number that is equal to c by lambda. Velocity of light divided by lambda, that is the wavelength, அலை நீளம்.
that is equal to mc square. So c cancel ஆயிடும். இருக்கிற c ஸ்கொயர்ல இருக்கிற ஒரு cயும் இதில் இருக்கிற cயும் cancel ஆயிடும். அப்போ h by lambda is equal to mc. இப்போ lambda இந்த சைடு எடுத்தோம்னா mc கீழே வந்துடும். அப்போ h by mc is equal to lambda. Lambda is equal to h by mc. So இதுதான் உங்களுக்கு equation. In the c is the wavelength of light, sorry, the velocity of light. இது ஒரு particle of matter ஓட velocity, அதாவது v க்கு equate பண்ணனும்னா lambda is equal to h by mv. So இப்போ c is equal to v, அதாவது velocity of particle of matter, that is v. So இதுக்கு equate பண்ணும்போது lambda is equal to h by mv. It's a very important equation. So lambda, wavelength of particle of matter, h Planck's constant, m is the mass and v is the velocity. So இப்போ இதில் ஏதாவது ஒன்று, இப்போ h வந்து Planck's constant is a constant 6.626 into 10 to the power minus 34. mass எலக்ட்ரான்னா நம்மளுக்கு தெரியும் வேல்யூ, v கண்டுபிடிச்சிடலாம், லாம்டா கொடுத்தாங்கன்னா v கண்டுபிடிச்சிடலாம், v கொடுத்தாங்கன்னா லாம்டா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இட்ஸ் இதில் ப்ராப்ளமும் உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க, டி ப்ராக்லி வேவ்லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. h Planck's constant, m mass, v is the velocity. It's a very important question. So first one இதிலிருந்து எழுதினா போதும். From Planck's quantum hypothesis, அதாவது பிராக்கெட்டில் வேணால் போட்டுக்கோங்க, wave nature E is equal to h nu. From Einstein's mass energy relationship, அதாவது particle natureல E is equal to mc square. So equate பண்ணும்போது h nu is equal to mc square. nu பதிலா c by lambda போடுறப்போ c cancel ஆயிரும். lambda is equal to h by mc. c பதிலா நம்ம v substitute பண்ணோம்னா lambda is equal to h by mv. இந்த m v யும் multiply பண்ணும்போது that is p, that is the momentum. mv, mass into velocity, that is equal to momentum. So lambda is equal to h by p. Suppose momentum கேட்கலாம், இல்லை momentum கொடுத்துட்டு lambda கேட்டாங்கன்னா நம்மளுக்கு h by p, lambda is equal to h by p. ஸோ இதுதான் important one. ஸோ இதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போது இந்த பார்ட்டிக்கல் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும், இந்த டி ப்ராக்லி ஈக்குவேஷன் நம்ம அந்த டி ப்ராக்லி வேவ்லென்த் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இல்லை இது அப்ளிகபிளாக இருக்கும், எந்தெந்த பார்ட்டிகல்ஸ்க்கு இது அப்ளிகபிளாக இருக்கும். அந்த பார்ட்டிக்கல் மஸ்ட் ட்ராவல் அட் ஸ்பீட் லெஸ் தேன் ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட லெஸ் தேன் ஸ்பீட் இருக்கிறது தான் இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது ஒளியின் திசைவேகத்தை காட்டிலும் மிக குறைவான வேகத்தில் இயங்கும் துகள்களுக்கு மட்டுமே இது இந்த ஈக்குவேஷன் பொருந்தும். அடுத்தது, the particle must be microscopic. ஸோ மைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கிறது பார்ட்டிகளுக்கு மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் பொருந்தும். ஸோ மைக்ரோஸ்கோப்பிக்காக இருந்துச்சுன்னா தான் அந்த பார்ட்டிகளுக்கு வேவ் நேச்சர், அதாவது லாம்டா அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ லாம்டா அதிகமாக இருக்கும், அதாவது மாஸ் டிக்ரீஸ் ஆகும்போது வேவ் லென்த் இன்க்ரீசஸ். ஸோ அப்படின்னா தான் நம்மளால என்ன செய்ய முடியும், அதோட வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான், அதிகமான வேவ் லென்த் இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த வேவ் லென்த்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு எலக்ட்ரான் மாதிரி மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் தான் டியூவல் நேச்சர் அதிகமாக இருக்கும், அதாவது வேவ் அண்ட் பார்ட்டிக்கல் நேச்சர். ஸோ அட் த சேம் டைம் இப்போ ஒரு ஒரு பெரிய அயன் பால் எடுத்தோன்னா அதோடைய மாஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ மாஸ் அதிகமாக இருக்கும்போது அதோடைய வேவ் லென்த் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம லாம்டா, அதாவது வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ இது வந்து இந்த ஈக்குவேஷன் இஸ் அப்ளிகபிள் ஃபார் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல், அதாவது எலக்ட்ரானுக்கு தான் நம்ம என்ன செய்யலாம், இதோடைய வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது லாம்டா வந்து டி ப்ராக்லி வேவ் லென்த் எலக்ட்ரானுக்கு தான் என்ன செய்யுது, வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், quantization of angular momentum and de Broglie concept. கோண உந்தத்தை குவாண்டமாக்குதல் மற்றும் டி ப்ராக்லி கொள்கை. ஸோ ஒரு கோண உந்தம் அப்படி சொல்கிறப்போ there is angular momentum
mvr, that is mass into velocity into radius. எந்த பார்ட்டிக்கல், அந்த ஆர்பிட்னா அந்த பார்ட்டிக்கல் அந்த அதோடைய ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட். ஸோ mvr அதுதான் ஆங்குலர் மொமெண்டம். அது எப்படி குவான்டைஸ் பண்ணலாம், அதை எப்படி நம்ம ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுவும் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான், டி ப்ராக்லி கான்செப்ட் அண்ட் டி ப்ராக்லி கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு வேவ் எப்படி இருக்கணும், அது எப்படி அலௌடாக இருக்கும், அது ஃபேஸில் இருக்குதா அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஒரு வேவ் அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த வேவ் எடுத்திங்கன்னா இதுதான் நியூக்ளியஸ் ஆட்டமில், இதில் எலக்ட்ரான்ஸ் இந்த இதில் தான் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ அதுதான் அதோடைய ஆர்பிட். இந்த ஆர்பிட்டில் இது ரிவால்வ் ஆகிட்டு இருக்கிறப்போ இந்த பிளேஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த பார்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுலேருந்து வேவ். ஸோ இது ஒரு வேவ். ஓகே, ஒரு அப் ஒரு டவுன் இருக்குது, தட் இஸ் அ வேவ். ஸோ n is equal to 1 இதில். ஸோ இங்கே அடுத்த வேவ் n is equal to 2, அடுத்த வேவ் n is equal to 3, ஸோ அடுத்த வேவ் n is equal to 4, அடுத்த வேவ் n is equal to 5. ஸோ இப்போ இதில் 5 வேவ்ஸ் இருக்குது, n is equal to 5. ஓகே, இப்போது இது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துலையே எண்ட் ஆகுது. அப்போ அடுத்து அதோடைய இன்னும் அந்த வேவ் அந்த எலக்ட்ரானுடைய பாத் எப்படி இருக்கும், அகெயின் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். அப்போ இது வந்து ஒரு அலவுட் ஒன், இதோடைய பாத் வந்து ஒரு அலவுட் ஒன், அனுமதிக்கப்பட்டது. அதாவது அந்த வேவ் வந்து ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், அது தொடர்ச்சியாக இருக்குதுன்னு அர்த்தம். நாட் அலவுட்னா இங்கே பாருங்கள், இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த எலக்ட்ரான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது 1, அடுத்தது செகண்ட், தேர்ட், n is equal to 3, n is equal to 4, n is equal to 5th one இல்லை, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. அப்போ இங்கே போய் எண்ட் ஆகும், இங்கே போய் தான் எண்ட் ஆகும். அப்போ அகெயின் என்ன செய்யும், வேறு ஒரு பார்த்து தான் என்ன செய்ய போகும். அப்போ this is not allowed. அப்போ ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுலேயே எண்ட் ஆகுறதுனா தான் allowed. அதாவது அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறது இதான் அதோடைய ஒரு சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ். இதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்கணும்னா அதோடைய வேவ் லென்த்துக்கு n மல்டிபிளில் இருக்கணும். ஸோ வேவ் லென்த்துங்கிறப்ப என்னது, ஒரு வேவுடைய லென்த், அதாவது இங்கேருந்து ஒரு அப் அண்ட் ஒரு டவுன். ஸோ இதுதான் ஒரு லேம்டா. ஸோ அப்போ இங்கே n எத்தனை இருக்குது, 5 இருக்குது. ஸோ அப்போ 5 லேம்டா இதுதான் இதோடைய. ஸோ அப்போ ஒரு அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா லேம்டாயோடைய கரெக்ட் மல்டிபிள்ஸாக இருக்கணும். ஸோ இங்கே அப்படி இருக்காது, இங்கே 4, அதுக்கப்புறம் இது ஒரு இன்கம்ப்ளீட் ஒன்னாக இருக்கும். அப்போ இது n லேம்டா கிடையாது. ஸோ இதில் n லேம்டா. ஸோ n is equal to எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 5. ஸோ n is equal to 5 லேம்டா. ஸோ இப்போ 2πr is equal to 5 லேம்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டெக்ரல் மல்டிபிள் இருக்கணும். லேம்டாவோடைய ஒரு இன்டெக்ரல் மல்டிபிளாக அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு அலவுட் லெவல். ஸோ அதுதான் டி ப்ராக்லி சொன்னது. ஃபார் அன் எலக்ட்ரான் வேவ் டு எக்ஸிஸ்ட் இன் ஃபேஸ், ஒரு ஃபேஸில் அதாவது ஒரு அலவுடாக இருக்கணும், ஒரு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கணும்னா த சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் வேவ் லென்த் லேம்டா. அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறது அதோடைய சுற்றளவு வந்து ஒரு முழு எண்ணின் அலைநீளத்தின் முழு எண் மடங்காக இருக்க வேண்டும். அலைநீளத்தின் முழு எண் மடங்காக இருக்க வேண்டும் அப்படின்னா தான் அது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும், அலவுடாக இருக்கும். ஸோ இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் வேவ் லென்த் லேம்டா. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஆர்பிட் இஸ் ஈக்குவல் டு n லேம்டா. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஆர்பிட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது, ஸோ இதுதான் இதோடைய ரேடியஸ்னு சொன்னோன்னா ஆர், அதுதான் அதோடைய ரேடியஸ்னு சொன்னோன்னா 2πr. ஸோ அப்போ 2πr இஸ் ஈக்குவல் டு n லேம்டா. ஸோ 2πr இஸ் ஈக்குவல் டு, ஸோ லேம்டாக்கு நம்ம என்ன செய்யலாம், ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிக்கிற டி ப்ராக்லி வேவ் லென்த்தை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா h/mv சப்ஸ்டியூட் பண்ணோன்னா லேம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, ஸோ லேம்டாக்கு பதிலாக h/mv சப்ஸ்டியூட் பண்ணோன்னா தட் இஸ் mvr. ஸோ இந்த mv அந்த சைடில் கொண்டு போயிட்டு 2π கீழே கொண்டு வந்தோன்னா, ஸோ mvr இஸ் ஈக்குவல் டு nh/2π. ஸோ mvrங்கிறது என்னது, தட் இஸ் த ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு
nh/2π. So n எத்தனை வேவ் இருக்குது, தட் இஸ் எத்தனை இன்டெக்ரல் மல்டிபிளாக இருக்குது, அந்த வேவ் வந்து எத்தனை இன்டெக்ரல் மல்டிபிளாக இருக்குது, தட் இஸ் n, h பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 2 வேல்யூ, பை வந்து 3.14. ஸோ இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு nh/2π. ஸோ இது ஆல்ரெடி நம்ம போர் ஆட்டம் மாடலில் நம்ம பார்த்த தேர்ட் பாயிண்ட்ஸில் வருது. ஸோ த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் an electron must be equal to integral multiple of h/4π. mvr is equal to nh/2πங்கிறத நம்ம என்ன செஞ்சுட்டாங்க, போர் ஆட்டம் மாடல்லே அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது இப்போ தான் என்னதாகுது, இப்போ தான் ப்ரூவ் ஆகுது. அதாவது டி ப்ராக்லி கான்செப்டில் தான் அது என்ன செய்யுது, ப்ரூவ் ஆகுது. ஸோ இது ஸோ டி ப்ராக்லி கான்செப்டும் போர் கான்செப்டும் ஆல்மோஸ்ட் என்ன செஞ்சுருக்கு, அக்ரி ஆகுது. அதாவது போர் அண்ட் டி ப்ராக்லி ஆர் இன் அக்ரிமெண்ட் வித் ஈச் அதர். ஸோ போர் என்பவர் வந்து இதை சேம் இதை ஊகித்தறிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ எலக்ட்ரான் wave to exist in phase, the circumference is integral multiple of wavelength lambda. So integral multiple னு சொல்றப்போ n times, எத்தனை டைம்ஸ் நம்ம வந்து அந்த வேவ் மூவ் ஆகுது அப்படின்னா that is wavelength, one wave, இதான் one wave. அது integral multiples இருந்துச்சுன்னா the circumference, then the movement is allowed one. ஸோ அதை பார்க்கும்போது தட் இஸ் வேவ் சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லை 2πr, தட் இஸ் ஈக்குவல் டு n lambda, 2πr is equal to nh/mv, mvr is equal to nh/2π. ஸோ அதுதான் ஆங்குலர் மொமெண்டம். அடுத்தது டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். டேவிசர் மற்றும் ஜெர்மரின் சோதனை. ஸோ இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, Davison and Germer experimentல electrons have wave nature. அதாவது எலக்ட்ரான்ஸ்ல wave nature இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. எப்படின்னு பார்க்கலாம். So to prove the electron has wave nature. So என்ன பண்ணாங்க அப்படின்னா, the accelerated beam of electrons are made to fall on a nickel crystal and the diffraction pattern is recorded. So beam of electron, accelerated beam of electrons னா ஒரு ஃபாஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு எலக்ட்ரான் பீமை எதில் ஃபால் ஆக வச்சாங்கன்னா நிக்கல் கிறிஸ்டல் மேலே அதை பாஸ் பண்ணாங்க. ஸோ அந்த பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பாஸ் பண்ணும்போது அந்த சைடில், அந்த நிக்கலுக்கு அடுத்த சைடில் ஒரு ஸ்க்ரீன் வச்சாங்க. அந்த ஸ்க்ரீனில் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் வந்து ரெக்கார்ட் ஆச்சு. ஸோ அந்த பேட்டர்ன் எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, தட் இஸ் த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் இஸ் சிமிலர் டு எக்ஸ்ரேஸ். எக்ஸ்ரேஸுடைய டைஃப்ராக்ஷன் பேட்டர்னுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸ்ரேஸ் ஆர் இன் வேவ் நேச்சர். எக்ஸ்ரேஸ் வேவ் நேச்சரில் இருக்கிறதுனால எலக்ட்ரான் ஆல்சோ ஹேஸ் வேவ் நேச்சர். ஸோ இதுதான் அவங்களுடைய. ஸோ என்ன பண்ணாங்க, ஆக்சிலேட்டட் பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற எலக்ட்ரான்ஸ் எடுத்து நிக்கல் கிறிஸ்டல் மேலே பாஸ் பண்ணாங்க. ஸோ அதோடைய என்ன, அதோடைய ரிசல்ட் என்னங்கிறத ஒரு ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் வந்து எக்ஸ்ரேஸ்க்கு சிமிலராக இருந்துச்சு. எக்ஸ்ரேஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வேவ் நேச்சர் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணதுனால எலக்ட்ரான்ஸ்க்கும் வேவ் நேச்சர் இருக்குங்கிறத சொன்னாங்க. ஸோ இப்போ என்ன இதில் வந்து ப்ரூவ் ஆயிருக்குன்னா, எலக்ட்ரான் ஹேஸ் வேவ் நேச்சர். எலக்ட்ரானின் நிலைப்புத்தன்மையை உறுதிப்படுத்துகிறது. அதாவது எலக்ட்ரானின் அலைத்தன்மையை உறுதிப்படுத்துகிறது. ஸோ முடுக்கிவிடப்பட்ட எலக்ட்ரான் கதிர்கள் எடுத்து ஒரு நிக்கல் படிகத்து மேலே விழ வைக்கும்போது விளிம்பு விளைவினை பதிவு செஞ்சாங்க ஒரு ஸ்க்ரீனில். அந்த விளிம்பு விளைவு வந்து எக்ஸ் கதிரின் விளிம்பு விளைவு அமைப்புக்கு ஒத்திருந்துச்சு. இதனால் எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து அலைத்தன்மை உள்ளது அப்படின்ட்டு நிரூபித்தாங்க. ஓகே.
The next one, that is HEISENBERG'S uncertainty principle. ஹீசன்பெர்கின் நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு. ஸோ இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் டு அக்யூரேட்லி டிட்டர்மைன் போத் த பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் அ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் சைமல்டேனியஸ்லி. ஸோ ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல், இப்போ நம்மளுக்கு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்னு சொல்கிறப்போ நம்ம எலக்ட்ரான் தான், ஆல்மோஸ்ட் நம்ம எலக்ட்ரான்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் ஒரு ரொம்ப சின்ன பார்ட்டிக்கலாக இருக்கிற ஒரு பார்ட்டிக்கலோட எதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா, அக்யூரேட்லி டிட்டர்மைன், கரெக்டாக ரொம்ப துல்லியமாக எதை கண்டுபிடிக்க முடியாது, பொசிஷன் அண்ட் மொமெண்டம். ஸோ அதோடைய பொசிஷன், அதோடைய இடத்தையும் அதோடைய மொமெண்டம்ங்கிறது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது மூவ் ஆகுது. ஸோ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, அதுதான் மொமெண்டம். ஸோ அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுங்கிறதையும் அதோடைய பொசிஷன் என்னங்கிறதையும் நம்ம அக்யூரேட்டாக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாது. அட் த சேம் டைம், சைமல்டேனியஸ்னால் அட் த சேம் டைமில் பொசிஷனையும் அதோடைய மொமெண்டமையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஃபார் அ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல். ஸோ ஒரு நுண்துகள் ஒன்றின் நிலை மற்றும் உந்தத்தினை ஒரே நேரத்தில் மிக துல்லியமாக கண்டறிய இயலாது. ஸோ இது ஃபார் அ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல். மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல்னு எடுத்தோன்னா கொஞ்சம் பெரிய பார்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா அந்த அதோட பொசிஷனும் அதோடைய மொமெண்டமும் என்ன சேஞ்ச் இருக்காது, அந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது, அது நெக்லிஜிபிளாக தான் இருக்கும் மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கலுக்கு. அதனால தான் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல் எடுக்கும். அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் எரர் அதில் இருக்கும். அது வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது ஒரு இடத்துல இருக்கும், அடுத்த கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்யும், அது மாறும். அப்போ அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு பிழை இருக்கும், அதாவது நிச்சயமற்ற தன்மை. ஸோ அதோட ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு h/4π. ஸோ இப்போ டெல்டா எக்ஸ்னால் என்னென்னா, ஸோ எக்ஸ் வந்து பொசிஷன். ஸோ டெல்டா எக்ஸ்ன்னு சொல்கிறப்போ uncertainty in position, delta x uncertainty in position. நிலை அளவிடுதலில் உள்ள நிச்சயமற்ற தன்மை. delta p, that is momentum, pங்கிறது momentum, m into mass into velocity. உந்தம் அளவிடுதலில் உள்ள நிச்சயமற்ற தன்மை. so uncertainty in momentum, delta p. இப்போ டெல்டா எக்ஸ் அன்சர்டனிட்டி இன் பொசிஷன், டெல்டா பி அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மொமெண்டம் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் என்ன செஞ்சிருவோம், ஒரு சேஞ்ச் இருக்கும், அதுதான் டெல்டா. ஸோ கரெக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதோடைய டிஃப்ரென்ஸ் என்ன, அதோடைய அன்சர்டனிட்டி என்னென்னா டெல்டா பி, பொசிஷன் அதோட அன்சர்டனிட்டி, தட் இஸ் டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு h/4π. ஸோ இதுவும் அடிக்கடி கேட்குற கொஸ்டின், இதுலேயும் ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். calculate the uncertainty in position of an electron if delta V is equal to 0.1% and V is equal to 2.2 into 10 to the power 6 meter per second. Delta V is equal to 0.1%, V is equal to 2.2 into 10 to the power 6 meter per second. உள்ள எலக்ட்ரான் ஒன்றின் நிலையை அளவிடுவதில் உள்ள நிச்சயமற்ற தன்மையை கணக்கிடுக. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, அன்சர்டனிட்டி இன் பொசிஷன், அதாவது டெல்டா எக்ஸ் அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4π. ஸோ இப்போ டெல்டா பி நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குவாங்க, டெல்டா வி கொடுத்துருக்காங்க, அப்போ எம் இன்ட்டு டெல்டா வி. ஸோ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு டெல்டா வி. ஸோ அப்போ டெல்டா எக்ஸ் இன்ட்டு எம் இன்ட்டு டெல்டா வி தட் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ங்கிற நம்மளோட வேல்யூ தெரிஞ்சது தான், அதனால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 6.626 இன்ட்டு 10 to the power minus 34 joules per second, 4
into 5 வந்து 3.14. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா 5.28 into 10 to the power minus 35 kilogram per meter square kilogram meter square per second. ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? அன்சர்டனிட்டி இன் பொசிஷன், அதாவது டெல்டா எக்ஸ் வேணும். அப்போ இந்த எம் பை டெல்டா வியை நம்ம என்ன செஞ்சிடலாம்? கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு முன்னால் நம்ம டெல்டா வி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ வியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெல்டா வி கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு 0.1%. ஸோ பர்சன்டேஜ் சொல்கிறப்போ டிவைடட் பை 100 இன்ட்டு வெலாசிட்டி எவ்வளவோ அந்த வேல்யூக்கு நம்ம போடணும். ஸோ அப்போ வி இஸ் ஈக்குவல் டு 2.2 into 10 to the power 6 meter per second. ஸோ அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரானோடதுங்கிறதுனால எலக்ட்ரானோட மாஸ் வந்து 9.1 into 10 to the power minus 31 kg. ஸோ இது நீங்கள் மனப்பாடமாக பண்ணிக்கோங்க. சில நேரம் ப்ராப்ளமில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நம்ம மனப்பாடமாகவும் நம்ம எழுதிக்கலாம். இல்லை உங்களுக்கு லாக் புக்கில் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம் மாஸ். அடுத்து டெல்டா வி எப்படின்னா 0.1 டிவைடட் பை 100, ஏன்னா பர்சன்டேஜில் இருக்கணும், டிவைடட் பை 100 இன்ட்டு வெலாசிட்டி எவ்வளவுக்கு. ஸோ 0.1% சொல்கிறப்போ 100ல் 0.1னா வெலாசிட்டி இவ்வளவுக்கு எவ்வளவு. ஸோ 2.2 into 10 to the power 6. ஸோ 0.1 டிவைடட் பை 100, அப்போ 2.2 into 10 to the power 6க்கு எவ்வளவு. ஸோ கேன்சல் பண்ணோன்னா 2.2 into 10 to the power 3. ஸோ இந்த வேல்யூ நம்ம இதில் நினச்சிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ நம்மளுக்கு டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். டெல்டா பியில் எம் இன்ட்டு டெல்டா வி. ஸோ டெல்டா வி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் 2.2 into 10 to the power 3, எம் 9.1 into 10 to the power minus 31. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டெல்டா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5.28. ஸோ இப்போ எம்மும் டெல்டாவையும் கீழே வந்துடும். எம்மோட வேல்யூ 9.1 into 10 to the power minus 31 kg. டெல்டா வி தட் இஸ் 2.2 into 10 to the power 3. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணோன்னா வி கெட் 2.64 into 10 to the power minus 8 மீட்டர். ஸோ இதில் எதுனாலும் உங்களுக்கு கேட்கலாம். சப்போஸ் டெல்டா பிஏ கேட்கலாம், இல்லை டெல்டா எக்ஸ் கேட்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஸோ பொசிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா டெல்டா பி கேட்கலாம், இல்லை பொசிஷன் கொடுத்துட்டு டெல்டா வியும் கேட்கலாம். இங்கே உங்களுக்கு டெல்டா வி கொடுத்துருக்குறாங்க, டெல்டா எக்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரான் சொல்கிறதுனால நம்மளுக்கு மாஸ் தெரியும், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் தெரியும். 4 into pi 3.14. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோன்னா ரொம்ப ஈஸி. ஃபார்முலா அப்ளை பண்ணி ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இது ஹீசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் படி நம்ம கண்டுபிடிக்கிறது. Uncertainty in position and velocity. The next one, Schrodinger equation. Schrodinger equation. So the Schrodinger equation வச்சு தான் quantum mechanical model கொடுத்தாங்க almost. So first classic mechanics மரபு இயக்கவியல் கொள்கையின் படியில் எப்படின்னா, based on Newton's law and does not consider dual nature of matter and does not explain the motion of microscopic particles. ஸோ இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா வச்சு என்ன செஞ்சாங்க, கண்டுபிடிச்சாங்க பார்ட்டிக்கல் எப்படி இருக்கும், அதோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், அதோடைய எனர்ஜி எப்படி இருக்கும், அதோடைய வெலாசிட்டி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் அது டஸ் நாட் கன்சிடர் த டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர். ஸோ நியூட்டன் வந்து டியூவல் நேச்சர் கிடையாது. ஸோ அதாவது மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு தான் டியூவல் நேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளோட கன்சிடர் பண்ணும்போது இப்போ இங்கே நம்மளுக்கு படிக்கும்போது ஆட்டம்ஸ்லாம் பார்த்தோன்னா வெரி மைக்ரோஸ்கோபிக் ஒன், அதோடைய எலக்ட்ரான்ஸ்லாம் பார்த்தோன்னா வெரி ஸ்மால். ஸோ இப்போ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளோட மோஷன் பார்த்தோம் அப்படின்னா தே ஹாவ் டியூவல் நேச்சர், ரெண்டு நேச்சரும் இருக்குது, பார்ட்டிக்கல் நேச்சர் அஸ் வெல் அஸ் வேவ் நேச்சர் இருக்குது. ஸோ இதனால் இது நம்ம எதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் டி ப்ராக்லி வேவ் லென்த் வச்சு நம்ம டி ப்ராக்லி கான்செப்ட் வச்சு நம்ம என்ன செஞ்சோம், தே ஹாவ் டியூவல் நேச்சருங்கிறது பார்த்தோம். அட் த சேம் டைம் ஹீசன்பர்க்ஸ் என்ன சொன்னாங்கன்னா ஃபார் த மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல் பொசிஷனும் அதோடைய வெலாசிட்டியும் எல்லாம் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லை, அட் சேம் டைமில் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வச்சு குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்தது. அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஹீசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். குவாண்டம் இயக்கவியல் கொள்கை வந்து நிச்சயமற்ற கோட்பாடு, அதாவது ஹீசன்பர்க்ஸ் நிச்சயமற்ற கோட்பாடை வச்சு கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இதில் ஸ்க்ராடிங்கர் ஈக்குவேஷன், அதாவது டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா H psi is equal to E psi.
ஸோ காலத்தை பொறுத்து அமையாத சமன்பாடு. ஸோ டைம் கொடுக்காம dt கொடுக்காம எழுதுகிற ஈக்குவேஷன், அதாவது h psi is equal to e psi. ஸோ ஹெச்க்கு மேலே ஒரு சின்ன கேப் போட்டிருப்போம். இது வந்து ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். ஹெச் மேலே ஒரு கேப் போட்டிருக்குது, ஹாமில்டோனியன் செயலி, ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். சைங்கிறது என்னென்னா தட் இஸ் வேவ் ஃபங்க்ஷன், அதாவது அலை சார்பு. இ தட் இஸ் எனர்ஜி, ஆற்றல். ஸோ இதுதான் இதோடைய ஈக்குவேஷன். ஸோ ஹெச் psi இஸ் ஈக்குவல் டு இ psi, சைன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஹெச்சோட வேல்யூ என்னென்னா, ஹெச்சோட வேல்யூ ஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் ஸ்கொயர் பை 8 பை ஸ்கொயர் எம் டோ. இது வந்து டின்னு சொல்லலாம், அதை விட டியை விட ரொம்ப ஸ்மால்ங்கிறதுனால இது வந்து டோன்னு நம்ம எழுதுவோம். ஸோ டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் plus dou square by dou y square plus dou square by dou z square. So bracket close பண்ணிடுறோம். plus அடுத்த ஒரு term v. ஓகே, ஸோ இதில் இந்த ஹெச்சோட வேல்யூ இது கொடுத்துருக்குறாங்க. இதில் டெம்பரேச்சர் டைம் கொடுக்கல, அதனால தான் டைம் இண்டிபெண்டன்ட் குறைஞ்சி. ஸோ டிஎக்ஸ்ங்கிற வேல்யூவே வரல, எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து ஜெட்டை பொறுத்து மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் ஹெச்சோட வேல்யூ. இந்த ஹெச்சை நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, இதில் ஹெச்சை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த வேல்யூ அப்படி கொண்டு இந்த ஹெச்சுக்கு வேலை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த டோ ஸ்கொயர் எல்லா இதுலேயும் நிச்சயம் சை வேல்யூ வரும். ஸோ டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் சை பை டோ ஒய் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் சை பை டோ z ஸ்கொயர் ப்ளஸ் v இன்ட்டு இதுலேயும் சை. ஸோ ரெண்டு டேர்ம்லேயும் சையை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஹெச்சை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, ஸோ மைனஸ் ஹெச் ஸ்கொயர் பை 8 பை ஸ்கொயர் எம் டோ ஸ்கொயர் சை. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபுல்லாக சை எடுக்கும்போது இல்லை எல்லா டேர்ம்லேயுமே சை ஆகும். ஸோ பை டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ z ஸ்கொயர் ப்ளஸ் v இன்ட்டு சை தட் இஸ் ஈக்குவல் டு இ சை. ஓகே, இதுதான் உங்களுக்கு ஈக்குவேஷன், டைம் இண்டிபெண்டன்ஸ் கோஆர்டினேட் ஈக்குவேஷன். ஸோ இது என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னா மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்படியே இதை ஆப்போசிட் டேர்ம், அதாவது ஏ மைனஸ் 8 பை ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பை ஸ்கொயர் எம் பை ஹெச் ஸ்கொயர்ங்கிற டேர்மால் மல்டிப்ளை பண்ணுறப்போ, ஸோ மாற்றி போடும்போது இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும். இந்த டேர்ம்ஸ் எங்கே வந்துடும், இந்த இடத்துல வந்துடும், வி பக்கத்துலேயும் பக்கத்துலேயும் வந்துடும். ஸோ அப்போ இதை எப்படி நான் மல்டிப்ளை பை 8 பை ஸ்கொயர் எம் பை ஹெச் ஸ்கொயர் அண்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுறப்போ என்ன விடும் அப்படின்னா, ஸோ இந்த டேர்ம் அப்படியே, ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறப்போ மேலே கேன்சல் ஆயிரும், ஹெச் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போது டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் சை பை டோ ஒய் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் சை பை டோ z ஸ்கொயர். ஸோ இது வந்துடும். ப்ளஸ் என்ன ஆகும், இங்கே இருக்கிற இந்த சைடு வரும். ஸோ ஏற்கனவே நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்போ, ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் இங்கே வரும்போது மைனஸ் எஃப் சை வரும். இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் போடுறப்போ வந்து ப்ளஸ் ஆயிரும். 8 பை ஸ்கொயர் எம், ஸோ இந்த டேர்மில் 8 பை ஸ்கொயர் எம் பை ஹெச் ஸ்கொயர் வரும். அதே மாதிரி விலையும் ஒரு 8 பை ஸ்கொயர் எம் பை ஹெச் ஸ்கொயர் வரும். இங்கே ப்ளஸ் வி இருக்கிறது, இங்கே மைனஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வி ஆயிரும். இப்போ மீ மைனஸ் வி இன்ட்டு சை தட் இஸ் ஈக்குவல் டு 0. தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் மட்டும், ஸோ டெரிவேஷன் கூட உங்களுக்கு ரொம்ப கேட்குறது இல்லை. இந்த ஈக்குவேஷன் ரைட் ஸ்க்ராடிங்கர் டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்குறாங்க, அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறப்போ ஆல்ரெடி என்ன கிடைக்கும்னா சை வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம டோ ஸ்கொயர் ஒய் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுறப்போ நம்மளோட ஒய் கண்டுபிடிப்போம். நம்ம மேத்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒய் கண்டுபிடிப்பீங்க. சால்வ் பண்ண ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு ஒய் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறப்போ சை கிடைக்கும். அந்த சை வேல்யூ, அதாவது வேவ் ஃபங்க்ஷன், அலை சார்பு, அது எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் தட் கிவ்ஸ் த அட்டாமிக் ஆர்பிட்டல். ஓகே, அது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல் மதிப்பை கொடுக்குது. அது அணு ஆர்பிட்டலை கொடுக்குது, அது அட்டாமிக் ஆர்பிட்டலை தருகிறது. ஸோ
அப்போ ஒரு ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுறப்போ நம்ம என்ன கிடைக்கும், வேவ் ஃபங்க்ஷன் கிடைக்கும், அதாவது அலைச்சார்பு கிடைக்கும். அந்த அலைச்சார்பு எதை குறிப்பிடும், அதாவது எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா அட்டாமிக் ஆர்பிட்டல். அட்டாமிக் ஆர்பிட்டல்னா என்னன்னா, தட் இஸ் த ஆர்பிட்டல் எந்த இடத்துல, ஆர்பிட்டல் இஸ் அ 3-dimensional ஸ்பேஸ், எந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குதோ. ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் an electron maximum. So it's a 3-dimensional space in which the probability of finding an electron is maximum. அந்த இடம் தான் that is an orbital. So first one என்னன்னா, that is the solution of the equation gives first the ஆர்பிட், அதாவது பர்டிகுலர் ஆர்பிட் கொடுக்கும். அந்த பர்டிகுலர் ஆர்பிட்க்கு வச்சு நம்ம இந்த சொல்யூஷனை அந்த ஈக்குவேஷன் இன்னும் சால்வ் பண்ணுறப்போ, பர்டிகுலர் ஆர்பிட்டை வச்சு சால்வ் பண்ணுறப்போ அது வேவ் ஃபங்க்ஷன் கொடுக்கும். அந்த வேவ் ஃபங்க்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அட்டாமிக் ஆர்பிட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் த சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் கிவ்ஸ் த அட்டாமிக் ஆர்பிட். எலக்ட்ரான் ஆற்றல் மட்டங்களை கொடுக்கும், அனுமதிக்கப்பட்ட ஆற்றல் மட்டங்களை தரும். ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்பிட், அந்த பர்டிகுலர் ஆற்றல் மட்டத்துக்கு நம்ம சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் ஃபார் அலௌட் எனர்ஜி வேல்யூஸ், அந்த அலௌட் எனர்ஜி வேல்யூஸ் அதாவது பர்டிகுலர் ஆர்பிட்டுக்கு நம்ம பார்க்கும்போது கிவ்ஸ் த வேவ் ஃபங்க்ஷன். அது எதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணணும்னா தட் இஸ் அட்டாமிக் ஆர்பிட்டலை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அந்த எனர்ஜி வேல்யூஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐகன் வேல்யூஸ், ஐகன் மதிப்புகள்னு சொல்லுவோம். ஸோ சை ஸ்கொயருங்கிறது என்னன்னா தட் இஸ் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. ஸோ சைங்கிறது அட்டாமிக் ஆர்பிட்டலை ரெப்ரசன்ட் பண்ணும், சை ஸ்கொயருங்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி கொடுக்கும். அந்த சை ஸ்கொயர் எப்போவுமே என்ன அது ஒரு மாட், அதோட வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் இருக்கும். ஸோ மாட் வேல்யூங்கிறதுனால தட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இது என்னன்னு பார்ப்போம். அதோடைய அப்சர்வேஷன் என்ன, ஸ்க்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷனில் என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா the solution of ஸ்க்ராடிங்கர் வேவ் equation gives allowed energy levels orbit. So solution of ஸ்க்ராடிங்கர் வேவ் equation நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சோன்னா gives the allowed energy levels, அதாவது ஆர்பிட்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. எந்த அடுத்தது solution of ஸ்க்ராடிங்கர் வேவ் equation for the allowed energies, அந்த பர்டிகுலர் எனர்ஜியில் அந்த பர்டிகுலர் ஆர்பிட்டுக்கு பார்த்தோன்னா gives the wave function psi which represent atomic orbital, அது அட்டாமிக் ஆர்பிட்டலை ரெப்ரசன்ட் பண்ணும். அடுத்தது the probability of finding an electron in a small volume dx dy dz around a point xyz வந்து proportional to psi square dx dy dz. அந்த psi square அப்படின்னா என்னன்னா there is the probability density and it's always positive. சரில 3 points நம்மளுக்கு வருது. So first one, solution of Schrodinger wave equation gives the allowed energy level, அதாவது ஆர்பிட் கொடுக்கும். அந்த பர்டிகுலர் ஆர்பிட்டுக்கு நம்ம வந்து அதை சால்வ் பண்ணுறப்போ the solution of Schrodinger equation for allowed energies, அதாவது பர்டிகுலர் ஆர்பிட்டுக்கு நம்ம சால்வ் பண்ணுறப்போ it gives the wave function psi which represent an atomic orbital. So first சொல்யூஷனில் ஆர்பிட் தான் கிடைக்கும். அந்த ஆர்பிட் பர்டிகுலர் ஆர்பிட்டுக்கு நம்ம அகைன் நம்ம நினச்சி அதை சால்வ் பண்ணுறப்போ wave function psi கொடுக்கும், that is the atomic orbital கொடுக்கும். atomic orbitalனா என்னன்னா there is the probability of finding an electron maximum. So எந்த இடத்துல ஆர்பிட்டல்னா it's a 3-dimensional space, அது ஒரு space in which the probability of finding an electron is maximum. எந்த இடத்துல எலக்ட்ரான் அதிகமாக இருக்குதோ அதுதான் ஆர்பிட்டல். அடுத்தது probability of finding electron in a small volume dx dy dzங்கிற பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா psi ஸ்கொயருங்கிறதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அந்த ப்ராபபிலிட்டி. ஸோ அப்போ psi ஸ்கொயருங்கிறது என்னென்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. ஓகே, ஸோ அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான், அதாவது அந்த ஆர்பிட்டல் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா psi ஸ்கொயர். அந்த psi ஸ்கொயருங்கிறது என்னென்னா தட் இஸ் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. ஸோ இது இதோட மாட் வேல்யூ போடுறதுனால, ஸோ அது கோடு மாதிரி போடுறதுனால, மாட் வேல்யூ போடுறதுனால இட்ஸ் ஆல்வேஸ் என்னது பாசிட்டிவ். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன செஞ்சாங்க குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஸ்க்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன்
அப்புறம் ஹீசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் இதெல்லாம் வச்சு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா that is quantum mechanical model of an atom. That is a very important. So இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்த quantum mechanical model தான். So it's a very important one. So இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். So 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. So quantum mechanical model of an atom, main features of quantum mechanical model of atom. So the energy of electron in an atom is quantized. So electron உடைய எனர்ஜி வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கும். எலக்ட்ரான் ஆற்றல் குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட மதிப்பு பெற்றிருக்கும். The first point. The second one, the solution of Schrodinger wave equation gives the allowed energy level, அதாவது ஆர்பிட். அலை சமன்பாட்டின் தீர்வு அனுமதிக்கப்பட்ட ஆற்றல் மட்டங்களை தருகிறது. அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆற்றல் மட்டங்களை தருகிறது. Then third one, the solution of Schrodinger wave equation for the allowed energy. So allowed energies இருக்கிறப்போ gives the wave function psi which represents the atomic orbital. ஸோ முதல்ல சிம்பிளாக நம்ம ஸ்க்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோன்னா ஆர்பிட் கிடைக்கும். பர்டிகுலர் ஆர்பிட்டுக்கு நம்ம ஸ்க்ராடிங்கர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோன்னா we get wave function that represent the atomic orbital. அனுமதிக்கப்பட்ட ஆற்றல் மதிப்புக்கான அலைச்சமன்பாட்டின் தீர்வானது அலைச்சார்பு சையை தருகிறது. இது ஆர்பிட்டலை குறிக்கிறது. இப்போ ஆர்பிட்டல்லாம் நம்ம என்ன? ஸோ அதுதான் ஃபோர்த் பாயிண்ட். Orbital is a three-dimensional space in which the probability of finding electron is maximum. ஆர்பிட்டல் என்பது எலக்ட்ரான்களை காண்பதற்கு அதிகபட்ச நிகழ்தகவினை பெற்றுள்ள ஒரு முப்பரிமாண வெளி ஆகும். ஸோ அடுத்தது என்னன்னா, the probability of finding the electron in a small volume dx dy dz around point x y z is proportional to psi x y z square dx dy dz. ஸோ இதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா சை ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அந்த சை ஸ்கொயர் என்னென்னா there is the probability density. So psi square is known as the probability density and always is positive. So that is the fifth point. So ஒரு கன அளவு dx dy dz இல் எலக்ட்ரானை காண்பதற்கான நிகழ்தகவானது psi ஸ்கொயருக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். psi ஸ்கொயர் என்னன்னா that is நிகழ்தகவு அடர்த்தி. So probability density. So இதான் main features of quantum mechanical model. So very important one. So the 5 points very important. The energy of electrons in an atom is quantized. ஒரு particular value இருக்கும்னு சொல்றாங்க. The solution of Schrodinger wave equation. So நம்ம நார்மல் அதோட தீர்வு கண்டுபிடிச்சோம்னா அது gives the ஆர்பிட் ஒரு ஆற்றல் மட்டத்தை கொடுக்கும். அந்த பர்டிகுலர் ஆர்பிட் ஆற்றல் மட்டத்துக்கு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டுக்கு நம்ம சொல்யூஷன் பார்த்தோம்னா இட் ரெப்ரசன்ட் த அட்டாமிக் ஆர்பிட்டல். ஆர்பிட்டல்னா என்னன்னா there is a three-dimensional space in which the probability of finding the electron is maximum. Next one, there is a probability of finding the electron in small volume dx dy dz ன்னு பார்க்குறப்போ that is proportional to psi square. psi square வேல்யூக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். psi square that is the probability density நிகழ்தகவோட அடர்த்தி. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் லெசன். ஸோ இந்த மாடல் உங்களுக்கு தெரிஞ்சதுனா தான் எப்படி இருக்குது, எந்த வேல்யூவில் இருக்குது, அதோடைய லாம்டா எப்படி இருக்குது, அது என்ன நேச்சரில் இருக்குது, அது வேவ் நேச்சரில் இருக்கா, பார்ட்டிகுலர் நேச்சரில் இருக்குதா, ஸோ எந்த மாதிரி பொசிஷன், அதாவது ஸ்பேஸில் அது ஒய் ஆக்சிஸில் எப்படி இருக்குது, எந்த எக்ஸ் ஆக்சிஸில் எப்படி இருக்குது, ஜெட் ஆக்சிஸ், ஸோ எல்லாமே நம்ம இதெல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் நம்ம படிச்சுட்டு வரும்போது தான் நம்மளுக்கு அந்த மாடல் ஆட்டம் எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த ஆட்டமுடைய எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம், அதோடைய ரேடியஸ் ஆஃப் அந்த எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரானை கண்டுபிடிக்கலாம், அந்த எந்த ஆர்பிட்டில் இருக்குது, எந்த ஆர்பிட்டலில் இருக்குது, அதோடைய பொசிஷன் என்ன, அதோடைய வெலாசிட்டி என்ன, அதோடைய லாம்டா தட் இஸ் த வேவ்லென்த் எவ்வளவு, எல்லாத்தையுமே நம்ம செய்யலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அடுத்தது ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த லெசனில் நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா போர் ஆட்டம் மாடல் பார்த்தோம். ஸோ அதோடைய லிமிட்டேஷன் என்னென்னு பார்த்தோம். சரி, இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம். ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம்க்கும் அப்ளிகபிள். ஸோ எதனால் அது எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகுதுங்கிற பற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஆர்பிட் கிடைக்குங்கிறது, எலக்ட்ரானிக் ஆர்பிட்டல் என்னங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் சால்வ் ஆகுது குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலில். ஸோ இது குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலில் எதெல்லாம் வச்சு நம்ம டி ப்ராக்லி ஈக்குவேஷன் வச்சு
ஸோ பார்ட்டிகல் வேவ் நேச்சருக்குங்கிறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹீசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வச்சு, அப்புறம் ஸ்க்ராடிங்கர் ஈக்குவேஷன் இதெல்லாம் வச்சு தான் இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலே என்ன செஞ்சாங்க, கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை வச்சு இதில் உள்ள இது ஒரு பர்டிகுலர் இப்படி தான் இருக்கும், மாடல் ஆஃப் ஆட்டம் இப்படி தான் இருக்கும். அதில் எப்படி ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குது, அந்த ஆர்பிட்டுக்குள்ளே ஆர்பிட்டல்ஸ் எப்படி இருக்குது, அதில் எப்படி எலக்ட்ரான்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குது, இது எல்லாமே அதோடைய எனர்ஜி எப்படி இருக்கும் எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க, ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம குவாண்டம் நம்பர்ஸில் பார்க்கலாம். ஸோ புக்கை ரீட் பண்ணிட்டுருங்க. கொடுக்குற ஹோம்ஒர்க்கை அசைன்மெண்ட் நோட்டில் எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ அசைன்மெண்ட் நோட்டு இருக்கணும், கிளாஸ் ஒர்க் நோட்டும் இருக்கணும். ஸோ 2 நோட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கிளாஸ் ஒர்க் நோட்டில் பார்த்து எழுதணும், அசைன்மெண்ட் நோட்டில் பார்க்காம படித்து எழுதிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.